சட்டப்பேரவை இன்று கூடியதும் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. ஆனால் தேசிய கீதம் ஏன் இசைக்கப்படவில்லை என்று கூறி ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செய்திருக்கிறார். சென்ற வருடம் இதேபோல ஆளுநர் உரை வாசிக்கப்பட்ட பொழுது ஏற்பட்ட பிரச்சினையின் காரணமாக அவர் வெளிநடப்பு செய்தது நினைவு கூறத்தக்கது. அதேபோல இந்த ஆண்டும் அவ்வாறே நடந்திருக்கிறது. தான் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் மற்றும் முதலமைச்சரிடம் முறையிட்டும் அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார். இதுகுறித்து அவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஓர் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படும், பிறகு ஆளுநர் உரை வாசிக்கப்படும், அதன் பிறகுதான் தேசிய கீதம் இசைக்கப்படும், இதுதான் மரபு என்று தமிழக அரசு விளக்கமளித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், ஆளுநருடைய கூற்று ஒருபுறம், தமிழக அரசினுடைய கூற்று மறுபுறம். இப்படியே ஆளுநருக்கும் தமிழக அரசிற்கும் இடையிலான மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டே இருப்பதைத்தான் பார்க்க முடிகிறது. இனி நீங்கள் தொடருங்கள். இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம் பூங்குழலி. முதல் நிகழ்வு, ஆளுநர் சட்டப்பேரவையில் உரையை வாசிக்காமல் அவையிலிருந்து அவர் வெளியேறியிருப்பது. இரண்டாவது, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றம் செய்யப்பட்டிருப்பது. முதல் நிகழ்வு, தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பிறகு ஆளுநர் உரை தொடங்கப்பட வேண்டும், இறுதியில் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பது சட்டப்பேரவையின் மரபாக இவ்வளவு நாட்களாக இருந்து வருகிறது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் இதே மாதிரியான ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. தேசிய கீதம் பாட ஆளுநர் வலியுறுத்தி அது பாடப்படாததால் அவர் வெளியேறினார் என்ற சர்ச்சையை பார்க்க முடிந்தது. அதே போன்று இந்த முறையும் தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்பாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என சபாநாயகர் முதல்வரிடம் ஆளுநர் வலியுறுத்தியதாகவும் அதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததால் ஆளுநர் வெளியேறியிருக்கிறார். தேசிய கீதம் சட்டப்பேரவையில் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் தரப்பிலிருந்து ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இதே கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மரபு மீறப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இது தொடர்பாக துரைமுருகன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் தான் அவை முன்னவர். அவர் தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம், இதுவரைக்கும் சட்டப்பேரவையில் என்ன மரபு பின்பற்றப்பட்டதோ அதே மாதிரியான மரபு தான் இப்போதும் பின்பற்றப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதியுடைய கூற்றுப்படி ஆளுநர் பதவி இருக்கும் வரை அவருக்கான மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்களும் உறுதியா இருக்கிறோம். அதே போன்று தேசிய கீதம், அரசமைப்பு சட்டம் இரண்டையும் மதிக்கணும் அப்படிங்கிறதுலே நாங்க உறுதியா இருக்கிறோம். சட்டப்பேரவை மரபு மட்டுமே இன்று கடைபிடிக்கப்பட்டது. தமிழ்தாய் வாழ்த்து முதலில், இறுதியில் தேசிய கீதம் என்ற விளக்கம் ஏற்கனவே ஆளுநர் தரப்புக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த விளக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் ஒரு முறை இதே மாதிரி அவர் நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவை முன்னவரான திரு சபாநாயகர் துரைமுருகனுடைய விளக்கமாக இருக்கிறது. அதே போன்று சபாநாயகரும் விளக்கம் கொடுத்திருக்கிறார், திரு அப்பாவும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் சட்டப்பேரவையில் என்ன மரபு பின்பற்றப்பட்டதோ அதே மரபு பின்பற்றப்பட்டிருக்கிறது. ஆளுநர் உரையை சபாநாயகர் வாசித்திருக்கிறார். அந்த அச்சிடப்பட்ட அந்த உரை, சபாநாயகர் வாசித்த உரை தான் ஆளுநர் உரையாக கருதப்பட்டு அவை குறிப்பில் ஏற்றப்படும் அப்படின்ற விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சிவசங்கர் பேசுகிற போது இறுதியாக ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். ஆளுநருடைய பதவி நீட்டிக்கப்படவில்லை, அந்த பதவியில் அவர் ஒட்டி கொண்டிருக்கிறார், அவரே வெளியேற வேண்டும் என்ற கோஷம் வலுத்திருப்பதாக சிவசங்கர் சொல்றார். திரு இபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவரும் எந்த சட்டப்பேரவையில் மரபு பின்பற்றப்படுகிறதோ அதே மரபு தான் இப்போதும் பின்பற்றப்படுகிறது அப்படின்ற கருத்தையும் அவரும் சொல்லியிருக்கிறார். பாஜக துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் இணைப்பிருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அரசு தரப்புல சபாநாயகரோ அவை முன்னவரோ அமைச்சரோ அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் பேசும்போது கூட சட்டமன்ற மரபு தான் பின்பற்றப்பட்டிருக்கிறது, முதலில் தமிழ்தாய் வாழ்த்து இறுதியில் தேசிய கீதம் அப்படிங்கறதுல அவர் எல்லோரும் உறுதியாக இருக்கிறாங்க. ஆனா பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக கருதுகிறார்கள். ஏன் இந்த முரண்பாடு? இல்ல, முரண்பாடுக்கு முன்னாடி மற்றொரு கருத்தை சொல்லிடுறேன். கடந்த முறை இதே மாதிரிதான் அவங்க அரசு எழுதி கொடுத்ததை வாசிக்கவில்லை என்று வெளிநடப்பு செய்து விட்டார் என்று எல்லாம் திரும்ப சொல்றீங்க. அதை மக்கள்கிட்ட பதிவு பண்ண நினைக்கிறீங்க. இது அண்ணல் அம்பேத்கருடைய ஆட்சி, இது பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி என்றெல்லாம் அதுல அச்சிடப்பட்டிருந்தா எப்படி ஒரு டாஸ்மாக் கடையை எவ்வளவு விற்பனையை அதிகரிப்போம் திட்டமிடுற இந்த ஆட்சியும், சாராயம் கல்லு விற்க கூடாதுன்னு முடிவெடுத்த பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியும் அவர் வழியில் நடக்கிறார் நீங்க எப்படி சொல்ல முடியும்? லஞ்ச லாவண்யம் இல்லாத சமூக நீதிக்கான ஒரு அமைச்சரவையை உருவாக்கி இந்த நாட்டுக்கு பொற்கால ஆட்சி தந்த காமராஜர் ஆட்சியும் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியும் ஒண்ணுன்னு சொல்லி கவர்னர் வாசிக்கலைங்கிறது எப்படி தவறுன்னு நீங்க சொல்ல முடியும்? இதை திருப்பி மக்கள்கிட்ட தவறான பதிவுகள் கொண்டு போறது கஷ்டம். ரெண்டாவது, இன்றைக்கு நடந்த சம்பவங்கள் அவருக்கு அவைக்கு வருவதற்கு முன்பே அவருக்கு எதிரான ஒரு கோஷத்தை உருவாக்கி அங்கே ஒரு சூழலை மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சியினர் நடந்திருக்கிறார்கள். அதை யாருமே தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க, அந்த கருத்தை வெளியிட மாட்டேங்கிறீங்க. இரண்டாவது, சபாநாயகர் அவர்கள் கவர்னர் அவர்களை நேரில் சென்று சந்தித்தார், இதற்கான அழைப்பு விடுத்தார். அப்பொழுது நேரில் பேசி முடிவெடுக்காததையா இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு சில நிமிடங்களில் முடிவெடுக்கிறார்கள்?
அப்பொழுது கவர்னரை நீங்கள் வாங்க பார்த்துக் கொள்ளலாம், எப்படி பேசினார், என்ன பேசினார், எப்படி முடிவெடுத்தார் என்று நமக்கு தெரியவில்லையே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரசியல்ல நீண்ட காலமாக உங்களுக்கு இல்ல அரசியல்ல உங்களுக்கு நீண்ட காலம் அனுபவம் இருக்கு, உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு அரசியல் கட்சியுடைய மிக மூத்த தலைவர், துணைத் தலைவராகவும் இருக்கிறீர்கள். ஒரு பேரவை நடவடிக்கைங்கிறது, ஆளுநருடைய உரைங்கிறது அரசு தயாரிக்கக்கூடிய உரை தான். அந்த உரையை தான் எல்லா சட்டமன்றங்களையும் ஆளுநர்கள் வாசிப்பார்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்க அரசோடு முரண்படுகிற போது நீங்களாக சொந்தமாக உரையை நிகழ்த்த முடியும், நீங்க மாற்று கருத்தை வைக்க முடியும். ஆனா ஆளுநருக்கு அந்த உரிமையை அரசமைப்பு சட்டம் கொடுக்கல. கடந்த காலங்களில் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ இந்த கருத்தை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அமைச்சரவையின் முடிவு, பேரவையின் முடிவு தான் ஆளுநரின் முடிவாக இருக்க முடியும். அதற்கு முரண்பட்டு மாறுபட்டு ஆளுநர் நடந்து கொள்ளக்கூடாதுன்றத ஆளுநர் உரை ஆளுநர் தயாரித்து கொண்டு அந்த உரையை வாசிக்க முடியாது. அது மரபு இல்லை. அது பாஜக ஆளக்கூடிய சட்டமன்றங்கள்லயும் அந்த மரபு கிடையாது, பாஜக ஆளாத சட்டமன்றங்களையும் அந்த மரபு கிடையாது இல்லையா? அந்த மரபை தான் ஆளுநர் மீறுவதாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தயாரித்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, தமிழக அரசு தான் தயாரிக்கணும். ஆனால் அதில் என்ன வேண்டுமானாலும் எழுதுவோம் அப்படி என்று ஒன்று எழுதி வைத்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை அதில் எழுதி கொடுத்தால் கூட கவர்னர் வாசிக்க வேண்டும் என்று எந்த சட்டமும் இங்க சொல்லல. அவங்க நீதிமன்றங்களை சொன்னது பல்வேறு விவகாரங்கள்ல மசோதாக்கள் நிறைவேற்றப்படாது, மசோதாவை திருப்பி அனுப்புறது, அதை பற்றி மசோதாவுடைய தன்மையை பொறுத்து பல நீதிமன்றங்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல நான் இந்தந்த தலைவருடைய ஆட்சியின்படி நடக்கிறோம் என்று சொல்வதை ஆளுநர் அவருக்கு விருப்பம் இல்லை. நீங்க மற்றதை எழுதுங்க, நாங்க இப்படி ரோடு போட்டோம், அது போட்டோம், தடுப்பணைகள் கட்டணும், 1000 ரூபாய் இலவசமா கொடுக்கிறோம் பெண்களுக்கு, அதை எழுதுங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவர்களுடைய ஆட்சியை தருகிறோம், அவர்கள் வழியே நடக்கிறோம் என்று தமிழக மக்களே அன்றைக்கு வேடிக்கை பார்த்து சிரித்தார்கள். இது எப்படி எழுத முடியும்? அதுதானே மரபு. நீங்க ஆளுநர் மாளிகையில ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஆளுநர் அரசை விமர்சிக்கிறார் அப்படிங்கிறது அது முழுவதுமாக ஊடகங்கள் வாயிலாக அது பதிவு செய்யப்படுது. ஒரு பல்கலைக்கழகத்துல அவருக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை, அரசுக்கு எதிரான முரண்பாடுகளை அவர் பதிவு செய்கிறாருங்கிறதும் பதிவு செய்யப்படுது. அவர் ட்விட்டர்ல பதிவு செய்யறதையும் பதிவு செய்யறோம். அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. கார்த்திக் சார், நீங்க கொஞ்சம் ஆளுநர் அரசை விமர்சிக்கவில்லை, அரசனுடைய செயல்பாடுகளில் எது நியாயமோ எது தவறோ அதை பற்றி கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதுல என்ன கேள்வி என்னன்னா, அவர் எந்த முரண்பாடுகளும் கருத்துக்களும் சொல்றத எங்கேயும் தடுக்கல. ஆனா ஒரு பேரவைன்னு வருகிற போது, ஆளுநர் உரைன்னு வருகிற போது அவருக்கென்று சொந்த கருத்தை அவர் வெளியிட முடியாது. அரசுக்கு என்ன உரை தயாரிக்கணும்னு விருப்பம் இருக்கோ அந்த உரையை வாசிப்பது தானே இவ்வளவு நாட்களாக மரபா இருக்குன்னு கேட்கிறேன். அந்த இடத்துல ஆளுநர் முரண்பட முடியாது. அதில் தான் மாறுபடுகிறோம். இந்த உரையை பற்றி முதலில் கவர்னரிடம் பேசிய போது இதெல்லாம் இருக்காது, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இருப்பார்கள். அதை மீண்டும் இங்க பார்த்த போது அதே உரை அங்க இருக்கிற போது ஒரு மாற்றம் ஒரு மனதுல வருமா வராதா? நீங்களே அந்த இடத்துல இருந்தா என்ன செய்வீங்க? இதெல்லாம் வேண்டாங்க, இந்த இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பத்தி, தமிழ்நாடு அரசாங்கத்தை பத்தி, இந்த தமிழகத்தினுடைய திட்டங்களை பத்தி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு ஒரு சில மாறுபட்ட கருத்துக்களை திருத்த சொல்ல வாய்ப்பு இருந்து அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்க அவர் மாறுபட்டு பேசினா தவறு. அந்த விளக்கத்தை ஆளுநர் மாளிகை சொல்லல. இப்ப நீங்க சொல்ற ஏற்கனவே எனக்கிட்ட கொடுத்த உரை வேறு ஒன்றாகவும் அங்கு வாசிப்பதற்காக கொடுத்த வேறு ஒன்றாகவும் இருந்தது, அதுலதான் எனக்கு முரண்பாடு இருந்ததாக ஆளுநர் தரப்பு எந்த விளக்கமும் கொடுக்கல. அவங்க தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக தான் அவர் தரப்பு விளக்கம் கொடுத்தார். ஆளுநர் தரப்பிலோ இதிலோ இவங்க சொன்ன வார்த்தைகள்ல தவறு இருக்கு, கொள்கைக்கு எதிரானது, இவர்கள் பேசுகிற பேச்சு ஒன்று, எழுதுகிறது ஒன்று, இங்கே நடப்பது ஒன்று என்ற நிலையை ஆளுநர் புரிந்து வைத்திருந்த காரணத்தினால் கடந்த முறை நடந்தது. அங்கே அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட அவமானத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அதே போன்று அவர் நுழைகிற பொழுதே அதில் நிச்சயமாக ஒரு தவறு நடக்க வேண்டும், ஒரு தவறான சூழலை உருவாக்க வேண்டும் திட்டமிட்டு அங்கு சதி நடந்திருக்கிறது. மேற்கொண்டு இப்பொழுது யார் அந்த சார் என்ற ட்ரெண்டிங் போய்கொண்டிருக்கிற நிலையில சட்டமன்றத்தில் இப்படி ஒரு சூழலை உருவாக்கினாதான் தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து ரெண்டும் ரெண்டு கண்கள்ங்கிறாய், ரெண்டையுமே யாரும் தவிர்க்க முடியாது. இந்த நாட்டில் வாழ்ற, அது தமிழகத்தில் வாழ்ற யாருமே தவிர்க்க முடியாது. அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று சபாநாயகரும் கவர்னரும் பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒன்றை ஒரு பிரச்சனையாக்கி மீண்டும் அவர் வெளிநடப்பு செய்து மீண்டும் அவருக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பி சட்டமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு சபாநாயகர் வெளியில பேசக்கூடாதுங்கிறாரு. ஆனா சிவசங்கர் அங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பேசுறாரு. இப்படிப்பட்ட தவறுகளை திமுக அரசு தொடர்ந்து செய்கிறது. இன்றைக்கு கவர்னருடைய அந்த வெளிநடப்பு மக்கள் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய கீதம் முன்பாகவோ அல்லது இரண்டாவதாகவோ ஏதோ ஒன்று அவர்கள் பேசி முடிவெடுக்க முடியாமல ஒரு சட்டமன்ற அந்த மரபு பின்பற்றப்படுவதாக தான் அவை முன்னவர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர்லாம் விளக்கம் கொடுக்கறாங்க. முதலில் தமிழ் தாய் வாழ்த்தும், இறுதியில் தேசிய கீதமும் இசைக்கப்படும் சொல்றாங்களே.
சபாநாயகர் மனசாட்சிக்கு தான் தெரியும் கார்த்திக். அவர் போய் நேரில் சந்திச்சாரு. இதை பற்றி எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு கருத்து விவாதமும் இல்லாமல் கவர்னர் அங்க வந்து கோரிக்கை வைத்திருப்பார் என்று நீங்க நினைக்கிறீர்களா? சரி, இரண்டு தரப்பு விளக்கமும் வரட்டும். சபாநாயகர் தரப்பும் ஆளுநர் தரப்பு விளக்கமும் இந்த உரை குறித்து விளக்கம் வரட்டும், பேசுவோம். நன்றி, இணைப்பில் வந்து உங்களை கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு.